அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. விதி விதின்னு சொல்கிறாங்க ஐயா. பிறந்த குழந்தை இறந்த உடனே அது தலை விதின்றாங்க. விதி அது என்னவா இருக்குது ஐயா? விதி என்னவாயா இருக்குது? அது காற்று நெருப்பமாக இருக்குது. தலையெழுத்து என் தலையெழுத்து எது போனாலும் என் தலையெழுத்து இப்படியா இருக்கும். ஆமாம். அப்படின்னா அது தலையெழுத்து ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்? ஒருத்தன் பிச்சைக்காரனாக வரான், ஒருத்தன் கோடீஸ்வரனாக வரான். அவன் தலையெழுத்துப்படி அவன் கோடீஸ்வரனானா இவன் தலையெழுத்துப்படி பிச்சைக்காரனாகிறான். இப்போ திடீர்னு போயினே இருக்கிறான், பைக்கில் வீழ்ந்து இறந்து போயிடுறான், சாவட்டும். அதுக்கு மரணம் வந்து அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க ஐயா. ஆமாம். எந்த வழியில் ஒன்றாலும் வரும் மரணம். 10 முதல் செத்து போடுவான், புல்லு தடிக்கு வந்து செத்து போடுவான், சாவுவான், எப்படி ஒன்றாலும் சாவுவான். அதுதான் அந்த விதி தான் என்னான்ட்டு கேட்டேன். அதுதான் இந்த காற்றும் நெருப்பம் சேர்ந்தது விதி. இது ரெண்டும் வெளியே போச்சுன்னா நீ படுக்குதான், நீ எப்போ போகிறேன்னு முடிவு பண்ணிக்கோ. பரமானந்தம் ஜீவானந்தம்னா என்னய்யா? நீ எந்த ஆனந்தத்தில் இருக்கிற? ஜீவானந்தத்தில். அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொருத்தரை பற்றி தேடாது, ஜீவானந்தத்தை பற்றி தேடாது, பரமானந்தத்தை பற்றி தேடு. பரமானந்தம்னா கடவுள், ஜீவானந்தம்னா நீ. ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறோம். 6 பேரில் ஒருத்தர் மட்டும் ஒரு நல்ல வறுமை இல்லாத, எந்த சாப்பாடு எதுவும் கஷ்டம் இல்லாத நடக்கிறாங்க. 5 பேரும் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. அது 5 பேரும் கேட்டார் விதிப்படின்னு. 5 பேருக்கும் ஒரு அதான் அவன் விதிப்படி. 5 பேர் இருந்தானா 50 பேர் இருந்தானா அவன் விதிப்படி தான் வாழ்வான் முதல்ல. அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நல்லா உழைக்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல மனுஷன். அந்த உழைப்பு வந்து அவனை காப்பாற்றிட்டோம். இன்னைய உலகத்தில் வந்து பசி பட்னியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காகிதம் பொறுக்கிறவங்க கூட பசி பட்னியாக இல்லை. ஆனால் உழைப்பு இல்லாத உட்காந்துக்கின்னா பசி பட்னி வரதான் செய்யும். நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்ணுன்ற எந்த தொழில் ஒன்றா செய்யலாம். திருடாதான் அர்த்தம், சொத்தை கொள்ளடிக்காமல் உழைப்பு, உடல் உழைப்பால் எதை செய்தினாலும் நீ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதுவும் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டில் 5 ரூபாய் இருந்தாலும் சாப்பிட்லாம், 500 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம். வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா அப்படிலாம் சாப்பிட முடியாது. வடநாடு பக்கம் போனால் சோறு கிடைக்கிறது துட்டு இருந்தால் கூட கஷ்டம். ஆனால் தென்னாட்டில் என்ன எவ்வளோ இருந்தாலும் இந்த அம்மா உணவுன்னு இது 1.5 ரூபாய் கொடுத்தா சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டம் வரும்? அப்போ வேலை வெட்டி செய்யாத உட்காந்துங்க இருப்பான் பொழுது, யாருன்னா கொடுத்தா சாப்பிட்லான்ட்டு. அது மாதிரி இருக்கிறவன் எப்போவுமே வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சாவான். அப்படிப்பட்டவெல்லாம் இருக்கிறதோடு செத்து போகிறது மேல். தான் உழைப்பில் தான் வாழணும். என்னால் முடிஞ்சால் 4 பேர் கொடுப்பேன், முடியலையா நான் யாரும் கொடுக்க மாட்டேன், என்ன வரைக்கும் நான் சாப்பிட்ணும். ஆனால் அடுத்த உழைப்பில் நான் சாப்பிட்டேன்னா மிருகம் மாதிரி, அது மனித மாதிரியே கிடையாது. அதனால் உழைக்க கற்றுக்கணும். உழைக்காமல் ஊதியம் வராது, உழைச்சால் துன்பம் வராது. அதை உழைக்க கற்றுக்குங்க முதல்ல. உழைக்கலைன்னா சோறு வராது, எதுவும் வராது. யாராவது பாவம் பார்த்து போட்டால் பிச்சை எடுக்கிற கதை அது. அந்த மாதிரி வாழக்கூடாது. சொல்லு ஐயா. இப்போ நம்ம செய்கிற நல்லதும் கெட்டதும் வந்து நம்ம தான் செய்கிறோம். ஆனால் வந்து அது நம்ம பிள்ளைக்கு எப்படி போய் செய்யணும் ஐயா? உன் பிள்ளை எங்கேருந்து பிறந்தது? தனியாக பிறந்ததா? நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து பிறந்ததா? 2 பேரும் சேர்ந்து. அப்போ அதில் தானே போச்சு, அந்த விந்தில் தானே போச்சு அந்த பாவம். அப்போ அதை அனுபவிச்சு தானே உன் பாவத்தை. நாங்கள் தானே செய்யறது, நாங்கள் தான் செய்தது. நீ தான்ப்பா, உன் உடம்புல இருந்தானே அதுக்கு போச்சு. அது எப்படி உன் பிள்ளைன்னு சொல்கிற? பாவம் நீ தான் பண்ண. உன் புள்ள நீ எப்படி சொல்கிற? இன்னொன்று போய் அது ஏதோ ஒன்று பிறந்தது, அது எப்படி உன் புள்ளன்னு சொல்கிற? எதை வச்சு சொல்கிற உன் புள்ளன்ட்டு? எப்போ உன் விந்துலேருந்து போச்சோ பாவம்ன்றது விந்தில் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறான், மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பிறாகில் பாலனாகி வாகலாம் பரபிரமம் ஆகலாம்னா. ஒரு மனுஷனுடைய செய்கிற நல்வினை தீவினை எங்கடாகுன்னா விந்தில் தான் இருக்குது. அந்த விந்தில் எது உருவாகுதோ அதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அது குணத்துக்கு ஏற்ற மாதிரி பிறக்கும். அப்போ அந்த எல்லா பாவத்தையும் அதை அனுபவிக்க தான் செய்யும். ஏன் அது நான் தானே செய்தேன், அது ஏன் பிறந்துட்டு பிறகு செய்கிறது உனக்கு தான் சொந்தம். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னே செய்ததெல்லாம் அதுக்கு தான் சொந்தம். உன் சொத்து வச்சுருந்தா யாருக்கு சொந்தம்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பியா? அப்போ யார் எடுத்து பார்த்த? அப்போ உன் பாவமாக அதான் எடுத்துக்கும் தெரியணும். அப்போ ஆசை தான் பிறப்புக்கு காரணம். ஆசை தான் பிறப்புக்கு காரணம். பிறப்பு ஆசை மட்டும் காரணம் இல்லை, எல்லாமே காரணம். பிறப்புக்கு ஆசை மட்டும் காரணம் இல்லை, துன்பத்துக்கு அடிப்படையே ஆசை தான்.
ஆசை அடங்குச்சுன்னா துன்பம் அடங்கிடும். எவ்வளோ ஆசைப்படுறோமோ, அதனால தான் சொன்னான் திருமூலர், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசைப்படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னான். அதனால் ஆசை எவ்வளோ நம்ம ஆசைப்படலாம், தேவைக்கு ஆசைப்படுற தப்பு இல்லை. தேவைக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா துன்பம் வரும். நம்ம தகுதிக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. நம்ம தகுதி என்ன அதை பார்க்கணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒருத்தனுக்கு 1,50,000 ரூபா கொடுறான், ஒருத்தனுக்கு 50,000 ரூபா தான் சம்பளம். எனக்கு 1,50,000 ரூபா போனோன்னா கிரிமினல் வேலை தான் செய்யணும், அப்போ துன்பம் வரதான் செய்யும். அது மாதிரி ஆசையை குறைச்சால் துன்பம் குறைஞ்சிடும், ஆசையை வளர்த்தா துன்பம் அதிகரிச்சிடும். ஐயாவோட குரு போற்றி படிச்சிருவோம். மனத்தினில் ஒடுங்கி நம் மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல நம் சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். இன்னைக்கு தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள். வள்ளலாறு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் எதுக்காக பாடுபட்டாரோ அதுவா மாறக்கூடிய ஒரு நன்னாள் இன்னைக்கு தைப்பூச திருநாள். அந்த நாளில் அவரோட இதுக்கு போனோம்னா 7 திரையை நீக்கி உள்ள இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ, எந்த கோலத்தில் எங்கே இருப்பான், ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ அந்த கோலத்தை 7 திரை நீக்கி காட்டுவாங்க. இறைவன் இப்படி தான் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் இருக்கிறான். அவன் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஊன் உடம்புக்குள்ள உயிர் வந்து உறவாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜோதி அணைஞ்சால் இந்த உடலை விட்டு உயிரானது வெளியே போய்கிடும். அப்போ 7 திரையை நீக்கி காட்டுவது போல இங்கேயும் 2 மாதமாக ஐயா திரையில் இருந்தார் காட்சியா. இன்னைக்கு திரையில் இருந்த ஐயா நம்மளுடைய மனத்திரையெல்லாம் தீர்க்கறதுக்காக இன்னைக்கு சிலை வடிவம் எடுத்து இப்போ நமக்கு கண்ணு முன்னாடி காட்சி கொடுக்குறார். இதுக்காக நம்மளுடைய ஆர்டிஸ்ட்டு ராஜீவ் சுவாமிகளும் அவருக்கு துணையாக நம்மளுடைய முருகன் சாமிகளும் ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்குமே நம்மளோட கரகோஷத்தையும் வெளிப்படுத்தணும். இந்த உருவத்தை பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த உருவம், இந்த முகம் அவருக்கு சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த முகம். அது அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 2 வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவரோட முகம், அந்த உருவம் எல்லாமே மாறிக்கினே வரும். 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அடுத்த தடவை இருக்கும்போது இருக்காது, எல்லாத்தையும் மாற்றிருப்பார். அப்போ இந்த முகம், இந்த வடிவம் கடைசியாக அவர் நமக்காக காட்சி கொடுத்த அந்த ஊன் உடம்புக்குள்ளே காட்சி கொடுத்த அந்த வடிவம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எல்லா மனுஷனும் வந்தோம் வாழ்ந்தோம், ஒரு நாள் போயிடுவோம் அப்படின்னு வாழக்கூடாது. நீ வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, போகக்கூடிய உன்னோட முடிவுக்கு ஒரு காரணம் வேணும். எதுக்கு வந்தோன்னு தெரியாமல், ஏன் வாழறோன்னு தெரியாமல், எங்கே போகிறோன்னு தெரியாமல் உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு காலமுள்ள சொன்னவர் நம்ம குருநாதர். அதனால தான் மற்ற மகான்கள் எல்லாம் கடவுளை பற்றி பேசும்போது நம்ம குருநாதர் கடவுளை பற்றி பேசுனது கொஞ்சம், ஒரு 20% கூட இருக்காது. ஆனால் அவர் யாரை பற்றி பேசினாருன்னா மனுஷனை பற்றியும், அந்த மனுஷனை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மனசை பற்றியும் தான் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக உபதேசம் கொடுத்துருப்பார். யாருக்கெல்லாம் மனத்தெளிவு இருக்குதோ அவங்க யாரும் கடவுளை தேடி ஓட வேண்டிய வேலையில்லை. இந்த உடம்புக்குள்ளேயே கடவுளை பார்க்கக்கூடிய அந்த சாதுரியம், அந்த ஞானம் எல்லாருக்கும் வசப்படும். இப்போ நமக்கு வசப்படலை. ஏன்னா நாம் மனம் சொல்கிறபடி வாழ்ந்துட்டுருக்கோம். அறிவு சொல்லக்கூடிய வழியில் நம்மளால் போக முடியல. ஏன்னா அறிவு எது, மனம் எது, நான் எது, என் உடல் எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த பக்குவமும் இல்லை. அப்போ நம்ம குருநாதர் மட்டும்தான் உடல் எது, அந்த உடலுக்குள்ளே இந்த மனம் எப்படி வேலை செய்யுது, இந்த 2 பொருளும் சேர்ந்து உயிரை எப்படி வேலை செய்யுது, உயிரை எப்படி வழி நடத்துது,
அறிவை எப்படி காட்டி கொடுக்காம இருக்குது? அறிவுன்றது ஒரு ஜோதி. அந்த ஜோதியை மறைக்கக்கூடிய இருளா மனம் வந்து முன்ன நிற்குது. ஆனால் ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் மனத்தோட பலத்தை குறைச்சி ஜோதியான அந்த ஞானமான அறிவை பிரகாசப்படுத்திட்டான்னு சொன்னால் மனமானது செயலற்ற தன்மைக்கு போகும். மனம் எப்போ ஒடுங்குதோ அப்போ இந்த உலகம் எனக்கு கண்ணு முன்னாடி இருந்து மறைய ஆரம்பிக்கும். உலகம்ன்றது ஒன்று மறைஞ்சா உலகத்தை படைச்சவனான இறைவனை அது காட்டி கொடுக்கும். அப்போ மனசோட பலம் குறைஞ்சால் மட்டும்தான் நமக்கு முக்தி, நமக்கு மோட்சம், நமக்கு கதி எல்லாமே அது மட்டும்தான். அப்போ செய்யக்கூடிய பாடங்கள் பொண்ணு தராது, பொருள் தராது, இருக்கிறதும் போயிடும். அதுதான் ஐயா சொல்லுவார், என்னை நம்பி வராதிங்க. நானே ஒரு பிச்சைக்காரன் ஆகிட்டேன். ஏன்னா நான் பெரிய பிச்சைக்காரனை பிடிச்சிட்டேன். அவனே ஒன்றும் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் இருக்கிறான். அவனை பிடிச்சனால நானும் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். என்னை நம்பி வரவங்க உங்களுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னார். எதுக்காக சொன்னார்? பயமுறுத்த சொன்னாருன்னா பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நாளைக்கு இதெல்லாம் நடக்கும், இது எல்லாமே இருக்கும். எல்லாமே எந்துன்னு உறவாடி இருந்த அது எல்லா விஷயத்தையும் இப்போ நான் இது எதுவும் எனக்கு சொந்தம் இல்லைன்னு நானும் ஒரு அனாதை மாதிரி ஆயிடுவேன் ஒரு நாளைக்கு. அப்போ அது வரைக்கும் சொந்தமும் பந்தமும் என் கூட உறவாடி இருந்த இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் உறவாடி இருந்த இப்போ சொந்தம் பந்தமெல்லாம் இப்போ என்ன பண்ணோம்? நீ வாழவே வழி தெரியாதவன், உனக்கு பிழைக்க தெரியல அப்படின்னு கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய அந்த நிலையை கொண்டு வந்து சேர்த்துறோம். எதை நோக்கி போனால் சொந்தம் பந்தம் கூட உறவாடும் போது நமக்கு கௌரவம் இருக்கும், எல்லாமே வரும். ஆனால் இதை விட்டுட்டு இறைவனை நோக்கி போனால் இந்த பொருள் எல்லாம் விலகி போகும். வெளிச்சத்தை தேடி போக 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 இருள் நம்மளை விட்டு விலகி போயிடும். இருளை தத்த வேண்டிய வேலையே கிடையாது. எனக்கு இருளே வேணான்னு சொன்னால் நான் வெளிச்சத்தை தேடி போனேன்னு சொன்னால் இருள் என்னை தேடி வராது, நான் ஒளிமயமாக ஆகுவேன். அப்போது மனம்ன்ற ஒரு கட்டுப்பாட்டிலேருந்து நான் தப்பிச்சு வெளியே வந்து அறிவுன்ற ஒரு சிறகு விரித்து நான் பறந்து போனால் எனக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறான், என்னோட வாழ்க்கை என்ன, என்னோட பயணம் என்ன, அதோட முடிவு என்ன, எல்லாத்தையும் நான் நிர்ணயம் பண்ணுவேன். இப்போ என்னோட முடிவு எது யாராவது சொல்ல முடியுமானா தெரியலங்க, இது எங்கே தான் போய் முடியும்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா எதிர்காலன்றது ஒரு கேள்விக்குறி. எதுக்காக அந்த கேள்விக்குறி வந்ததுன்னா, அங்கே அறிவு வழி நடத்தலை, என்ன மனம் மட்டுமே வழி நடத்துது. மனம் வழி நடத்துகிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் விளக்கம் கிடையாது. ஆனால் அறிவு வழி நடத்தினா நான் இப்படி தான் ஆக போகிறேன், என்னோட முடிவு இதுதான் இருக்குன்னா அது முடிவு பண்ணி உன்னையும் அது கொண்டு போய் அங்கே சேர்த்துரும். அப்போது அறிவுன்றது வேற ஒன்றும் இல்லை, அது பழுத்தா அதுதான் ஞானம். அப்போ நமக்கு மனசோடு வாழ்ந்த நம்ம அறிவோடு வாழணும். அறிவோடு வாழ்ந்தால் நம்மளோட ஞானத்தோடு வாழ முடியும். ஞானத்தோடு வாழ்ந்தால் யாரை தேடின்னு இவ்வளோ காலம் சுற்றின்னு இருந்தோமோ அவன் இதே போல் ஒரு சேர் போட்டுன்னு நம்ம பக்கத்திலே உட்காந்துருவான். இப்போ ஐயா உட்காந்துருக்கா மாதிரி, சரிங்களா? அந்த நாளும் நமக்கு வரும். அந்த நாளுக்காக தான் இந்த மாதிரி மகான்கள் காலம் ஃபுல்லாக ஒவ்வொருத்தராக வந்து 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 நம்மளெல்லாம் எப்படியாவது அவங்க வாழக்கூடிய காலத்திலேயே கரை சேர்த்துடணும். அவங்க வாழ்நாளெல்லாம் நமக்காக பாடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதனால் பயனே கிடையாது, 10 பைசா கூட பயன் கிடையாது. ஆனால் அவங்க பாடுபட்டது எல்லாமே நாம் அனுபவிக்க, நாம் அறுவடை பண்ணி நல்லா இருக்கிறோம், சரிங்களா? அதனால் இந்த டைமில் நம்மளோட குருநாதர் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். எந்த குருநாதரையும் இவ்வளோ கிட்ட போய் எந்த குருநாதரையும் அவரை தொடர அளவுக்கு யாரும் கிட்ட சேர்த்ததே கிடையாது. நம்ம குருநாதர் மட்டும்தான். யாருமே தூரம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீ உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்குள்ள எந்த பொருள் உள்ளே இருக்குதோ அதே பொருள் தான் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நான் உணர்ந்துட்டேன், நீங்கள் உணரலை. அதுக்காக தான் அவர் எல்லாரும் சேர்ந்து மகானுக்கு ஆரத்தி எடுக்கும்போது இந்த மகானு மக்களுக்கு ஆரத்தி எடுத்தார். நான் காட்டக்கூடிய இதே பொருள் தான் உனக்குள்ளேயும் ஜோதியாகவும் சுயமாகவும் பிரகாசிச்சுக்கின்னு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் புரிஞ்சுக்கிறேன்னு இருக்காரு. நாம் புரிஞ்சுப்போமா? கண்டிப்பாக புரிஞ்சுப்போம்.